சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று மறந்தும் இந்த 5 தவறை செய்யாதீர்கள். அது என்னென்ன தவறு, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைகளுக்கெல்லாம் பெரிய அமாவாசையாக இருப்பது இந்த மகாலய அமாவாசை தான். இந்த அமாவாசை என்று கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் முன்னோர்களை வணங்குவது. அப்படி முன்னோர்கள் நம் வீட்டு வாசலுக்கு வரும்போது கட்டாயம் செய்யக்கூடாத 5 தவறுகள். இந்த தவறுகளை நம்ம செய்கிறதுனால முன்னோர்கள் நம் மீது கோபமாக ஆகி நமக்கு சாபம் கொடுத்து விட்டு போயிடுவாங்க. இதனால் நம்ம மட்டும் இல்லை, நமக்கு அடுத்த வர தலைமுறையினருமே ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகும். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாத முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன் கோலம் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலம் அப்படிங்கிறது எந்திரங்களுக்கு சமம். நல்ல சக்திகள் மட்டுமே அந்த கோலத்தை தாண்டி வீட்டுக்குள் வர முடியும். நம்ம முன்னோர்கள் நம் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது. கோலம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா முன்னோர்கள் உங்கள் வீட்டு வாசலே நின்றுட்டு வீட்டுக்குள் வர முடியாமல் தவிர்த்து போய் சாபம் விட்டுருவாங்க. அதனால் அமாவாசையில் ஒருபோதும் வாசலில் கோலம் போடாதீர்கள். 2வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கனவுகளில் இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முன்னோர்கள் கனவுல வர ஆரம்பிச்சிருவாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி முன்னோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களிடம் உணவு கேட்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால் கூடுமானவரை இன்றிலிருந்தே அமாவாசை முடிந்து ஒரு 3 நாள் வரைக்கும் காகத்திற்கு தொடர்ந்து உணவு வையுங்கள். இந்த அமாவாசை தினத்தன்று ஆண்கள் செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது மற்றும் சவரம் பண்ணக்கூடாது. பெண்கள் இந்த முன்னோர்கள் வரக்கூடிய இந்த நாளில் நம்ம வீட்டில் யார் கூடயும் சண்டைகள் போடக்கூடாது. குறிப்பாக குழந்தைகளை அனாவசிய வார்த்தைகள் வைத்து திட்டக்கூடாது. இதுபோல் நம்ம செய்யும்போது நம்ம முன்னோர்கள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சாபம் அப்படியே பளிச்சிரும். அதனால் ஒருபோதும் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுங்க. ஒருபோதும் அனாவசியமான வார்த்தைகள், திட்டுவது, சண்டை போடுவது இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். 4வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக முன்னோர்கள் இருக்க தான் செய்வாங்க. இல்லைங்க எங்களுக்கு மாமனார், மாமியார் இருக்காங்க, தாத்தா, பாட்டி இருக்காங்க, அப்புறம் எங்கே முன்னோர் இருப்பாங்க, அவங்களோட அப்பா, அம்மா அனைவருமே முன்னோர்கள் தான். அவங்கெல்லாம் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருவாங்க. அதனால அமாவாசை அன்று ஒருபோதும் அசைவம் சாப்பிடாதீர்கள். அதே போல் முன்னோர்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்று, அதுவும் மகாலய அமாவாசை அன்று உங்கள் வீட்டில் முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீப ஒளி முன்னோர்களுக்கு ரொம்பவே பிடித்தது. அதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள். ஒரு சிலர் கேட்பாங்க, நாங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுறோம், பூஜை அறையில் பயன்படுத்தினா அதே விளக்கை பயன்படுத்தலாமா? வேண்டாம். ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அதுவே போதுமானது. 5வது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மரங்களில் உள்ள இலைகளை ஒருபோதும் பறிக்கக்கூடாது. நம்ம முன்னோர்களின் ஆத்மாக்கள் இல்லை அகால மரணமடைந்த ஆத்மாக்கள் இந்த அமாவாசை நாட்களில் அருகில் இருக்கிற மரங்களில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம போய் அதை இலைகளை பறிக்கும்போது அது நமக்கு நல்லதல்ல. அதனால் அமாவாசைக்கு முதல் நாளே இலைகள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அமாவாசை அன்று எந்த செடிகளில் இருந்தும் இலைகள் பறிக்காதீர்கள். மேலும் இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து கோவிலுக்கு சென்றும் விளக்கு ஏற்றலாம், வீட்டிலேயும் விளக்கு ஏற்றலாம். முன்னோர்களை நினைத்து அன்னதானம் கொடுக்கலாம், முன்னோர்கள் நினைத்து காகத்திற்கு உணவு வைக்கலாம். இதை நம்ம செஞ்சாலே போதும். முன்னோர்களின் பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் உங்கள் குடும்பமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.